தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21 வரை உள்ள வசனங்களிலிருந்து உங்களோடு நான் கற்றுக்கொண்ட காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் என்னுடன் நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18லிருந்து 21 வரை உள்ள வசனங்கள் நான் முதலாவது வாசித்து விடுகிறேன். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சரி, நாம் வாசித்த இந்த வேத பகுதி நாம் யாவரும் நன்கு அறிந்த வேத பகுதியாக இருக்கிறது. இந்த வேத பகுதியானது நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைந்திருக்கிறவர்களாக நிறையப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றும், அப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் அவர்கள் வாழ்வில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்தும் சொல்லக்கூடிய பகுதி இது. சரி, இந்த பகுதியை நான் உங்களோடு விளக்கி சொல்லுவதற்கு முன்பதாக இந்த நிருபத்திலிருந்து சில விளக்கங்களை முன்னுரைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஆவியானவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் சிறையில் இருந்து 4 நிருபங்களை எழுதினார். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோ. எனவே இந்த 4 நிருபங்கள் சிறை நிருபங்கள் அல்லது சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த சிறைச்சாலை நிருபங்களில் வரக்கூடிய ஒரு நிருபம் எது அப்படின்னா இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம். சரி, இந்த நிருபம் தலையாகிய கிறிஸ்துவுக்கும் சரீரமாகிய சபைக்கும் உள்ள உறவை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இது இருக்கிறது. அதாவது இந்த நிருபம் சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்று விளக்கக்கூடிய ஒரு நிருபம். அதாவது கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்கும் சரீரமாகிய சபைக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு நிருபம் இது. சரி, ஏன் இப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால், இந்த நிருபத்தை பொறுத்தவரையில் சபையை குறித்தே அதிகமாக பேசுகிறார். அந்த சபையை குறிப்பிடக்கூடிய பல வார்த்தைகள், வசனங்கள் இங்கே இருக்கின்றது. அதாவது 1:23 பாத்தீங்கன்னா அவரது சரீரமாகிய சபை என்று நாம் படிக்கிறோம். அப்புறம் சபையானது தேவனுடைய வீட்டார் என்று அழைக்கப்படுகிறது, பரிசுத்த ஆலயம். அப்புறம் பாத்தீங்கன்னா முழு சரீரம், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்புறம் சபை என்பது அவரது சரீரம், மாளிகை, தேவனுடைய வாசஸ்தலம். சோ இப்படி பல வார்த்தைகளை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தில் பல வார்த்தைகளை திரும்ப திரும்ப பவுல் பயன்படுத்துகிறார். உதாரணமா கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை சொல்றாரு, கிருபை என்ற வார்த்தையை சொல்லுகிறார், சரீரம் என்ற வார்த்தையை சொல்லுகிறார், நடந்து கொள்ளுதல் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், உன்னதங்கள், உன்னதம், ஐஸ்வர்யம், ரகசியம். சோ இந்த வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்துகிறார். சரி, இப்ப இந்த நிருபத்துல ஆவியானவரை பற்றி பல சத்தியங்கள் பவுல் வெளிப்படுத்துகிறார். பொதுவாக ஹூ இஸ் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் யார் என்று கேட்டால் வேதம் அதற்கு பல பதில்கள் அளிக்கின்றது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பல தவறான உபதேசங்கள் போதிக்கப்படுகின்றன. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஃபோர்ஸ், ஒரு உந்தும் சக்தி, ஒரு வல்லமையே தவிர அவர் ஒரு தேவனோ நபரோ கிடையாது என்றெல்லாம் பல உபதேசங்கள் இன்றைக்கு பெருகி வருகின்றன. ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது ஆவியானவரை பற்றி? பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆழ்தன்மை உள்ளவர். He has personality. அவர் ஆழ்தன்மை உள்ளவராக இருக்கிறார்.
அதே வேளையில் அதே போல பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கின்றார். அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்களை பற்றி, அவருடைய ஊழியங்களை பற்றி வேதத்தில் நாம் காண முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தன்மையாக இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவரை குறித்து சொல்லப்பட்ட பல சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப உதாரணமா அவரால் துக்கப்பட முடியும் என்று நாம் வாசிக்கிறோம், அவரால் அன்பு கூற முடியும் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் ஆழ்தன்மை இருந்தால் ஒழிய இப்படிப்பட்ட குணங்கள் இருக்காது. சரி, அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆழ்தன்மை கொண்டவர். சரி, இப்ப இந்த நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்ன உண்மைகளை வெளிப்படுத்துகிறார் இந்த நிருபத்திலிருந்து மட்டும்? முதலாவது 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் பரிசுத்தமானவர் என்று குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்தமானவர். அவர் பெயரே அவர் தேவன் என்பதை காண்பிக்கின்றது. 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் ஞானம் உள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த நிருபம் பவுல் வெளிப்படுத்தும் போது அவர் ஞானம் உள்ளவர். மறுபடியும் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். one who reveals the truth, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். 4ஆம் அதிகாரம் 30 என்ன வாசிக்கிறோம்? நாம் அவரை துக்கப்படுத்த முடியும், அதாவது அவரால் துக்கப்பட முடியும் என்று நான் வாசிக்கிறோம். 1:13 அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் என்று நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். 1:14 என்ன வாசிக்கிறோம்? அவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம் என்று நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பிதாவினிடத்தில் சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சபை ஆவியானவராலே கட்டப்பட்டு வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் உள்ளான மனுஷன், அதாவது உள்ளான மனிதன், இன்னர் மேன், இந்த உள்ளான மனிதன் அவராலே பரிசுத்த ஆவியானவராலே பலப்பட முடியும், அவரே பலப்படுத்துகிறவர் என்று எழுதுகிறார். அடுத்து 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆவியினாலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எழுதுகிறார். அப்படி இந்த உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஒரு சூழலில் தான் பவுல் இந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். என்ன? 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் ஆவியினால் நிறைந்து, நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். சரி, ஆவியினால் நிறைந்து என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். So being filled with the spirit, filling of the spirit, filled with the spirit, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. சரி, இந்த 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2 கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? 2 கட்டளை என்ன அப்படின்னா, the first one is the negative command, second one is the positive command. அந்த வசனத்தை கவனிங்க. 2 கட்டளையில ஒன்று எதிர்கட்டளை, அதாவது நெகட்டிவான ஒரு கட்டளை. இரண்டாவது பாசிட்டிவான ஒரு கட்டளை, அதாவது சாத்தியம் உள்ள ஒரு கட்டளை. நெகட்டிவ் கமாண்ட் என்ன? வசனம் 18 கவனிங்கள். நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல், அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். So we should not do it. அது நெகட்டிவ் கமாண்ட். பாசிட்டிவ் கமாண்ட் என்ன? ஆவியினால் நிறைந்து என்று நாம் வாசிக்கிறோம். சரி, இது போக இந்த வசனத்தை நீங்கள் நாம் கிரேக்க மொழியில் பார்த்தால், இந்த புதிய ஏற்பாடானது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அப்ப கிரேக்க மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை இட் இஸ் இன் இம்பரேட்டிவ் அண்ட் ப்ளூரல். இம்பரேட்டிவ் அப்படின்னா இதுவுமே பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட் அப்படின்னா இதுவுமே ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டது. நீ செய், செய்யுங்கள், செய் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோல இம்பேரட்டிவ்ல பயன்படுத்தப்படுது. மேலும் இது ப்ளூரல்ல சொல்லப்படுது. ப்ளூரல் என்பது பன்மையில் சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு நபரை மட்டும் இது குறிப்பதல்ல, எல்லோருக்குமானது. அதைத்தான் நாம் இப்படி வாசிக்கிறோம், ஆவியினால் நிறைந்து. அப்ப இது எல்லோருக்குமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. சரி, அது மட்டுமல்ல,
இந்த கட்டளையை பார்த்தீங்க அப்படின்னா, so it is a command and applies to all Christians. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருத்தமானது. அது மட்டுமல்ல, இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த வினை சொல் வெர்ப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, the verb is in the present tense. இங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த வினை சொல்லானது நிகழ்காலத்துக்குரிய வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. நிகழ்காலம் என்ன? keep on being filled அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கொண்டே இருத்தல் என்ற அர்த்தம். இது ஏதோ ஒரு முறை மட்டும் நடப்பது அல்ல. இப்ப பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று நாம் வாசிக்கிறோம் கொரிந்தியர்ல. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம்மை அவர் சபையில் சேர்ப்பதை குறிக்கிறது. இது ஒரு முறை நடக்கக்கூடிய அனுபவம். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைதல் என்பது தினந்தோறும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. சோ அதைத்தான் கீப் ஆன் பீயிங் ஃபில்ட், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கொண்டே இருங்கள். அது மட்டுமல்ல, இதுல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட அந்த வினை பாசிவ்ல பயன்படுத்தப்படுது. நீங்க ஆங்கிலத்தில் அந்த ரெண்டு வார்த்தை உங்களுக்கு தெரியும், ஆக்டிவ் அண்ட் பாசிவ். செயல்பாடு, செய்வினை, செயப்பாட்டு வினை. இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அண்ட் பாசிவ், செயப்பாட்டு வினை. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, நாம் ஆவியானவரை நிரப்ப வேண்டும் என்று அல்ல. பாருங்க, we do not fill ourselves but permit the spirit to fill in us. நாம் அவருக்குள் நிறைய வேண்டும் என்று அல்ல, அவர் நமக்குள் நிறைவதற்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியினால் நிறைதல், நிறைந்து என்றால் filled means controlled by. ஆவியினால் நிறைந்து என்று சொன்னால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது அல்லது அவருடைய ஆளுகைக்குள் இருப்பது. அதைத்தான் இந்த விளக்கமாக இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, அந்த ஃபில்டு நிரப்புதல் அப்படின்னா கட்டுப்படுத்தப்படுதல் அல்லது அவருடைய ஆளுகைக்குட்பட்டு இருத்தல் என்று நான் சொன்னேன். அதற்கு வேத பகுதியிலிருந்து மற்ற வேத வசனங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமா லூக்கா 4:28 நான் படித்தால், அவர்கள் பயத்தினால் நிறைந்து என்ற வார்த்தையை நான் பார்க்கிறோம். அப்ப பயத்தினால் நிறைந்து என்றால் அவர்கள் பயத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டார்கள் அல்லது பயத்துக்கு கீழ் இருந்தார்கள் என்று அர்த்தம், ஆளுகைக்குள் இருந்தார்கள் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் 13:45 அவர்கள் மூர்க்கத்தினால் நிறைந்து என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் மூர்க்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுபோல ஆவியினால் நிறைந்து என்று சொன்னால் ஆவியானவரால் நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அல்லது அவருடைய ஆளுகைக்குள் நாம் இருக்க வேண்டும். சரியா? அடுத்து, இப்படி நாம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் அல்லது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் போது அதனுடைய முடிவு என்ன, பலன் என்ன, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், என்ன செய்வோம் என்று கேட்டால் கீழ் உள்ள வசனங்கள்ல சொல்றார். என்ன? The fullness of the spirit makes a person sincere. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நேர்மையா இருப்பாங்க, சின்சியரா இருப்பாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்வார்கள். அதை தொடர்ந்து அதே 19ஆம் வசனத்தில் they will be joyful. அவர்கள் சந்தோஷம் உள்ளவர்களா இருப்பாங்க தங்கள் வாழ்வில். 20வது வசனத்தின் அடிப்படையில் they will be thankful. அவர்கள் நன்றியுள்ளவர்களா இருப்பாங்க. அடுத்து 21வது வசனத்தில் they will be submissive. அவர்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். சோ இதுதான் அதனுடைய பலன், அதனுடைய முடிவு. அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்ற கட்டளையை நாம் அறிந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள், அவருடைய ஆளுகைக்குள் என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதாவது அவர் என்னில் இருக்க வேண்டும். அப்படி அவருடைய ஆளுகைக்குள், அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் நீங்களும் நானும் இருக்கும்போது நமது வாழ்விலும் நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய முடியும். எப்படி? நாம் சின்சியரா இருக்க முடியும், சந்தோஷமாக அவருக்குள் இருக்கும். அப்படின்னா அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவார்கள். சோ இது சந்தோஷமான ஒரு நிகழ்வை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் அவருக்கு எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அதை தொடர்ந்து நாம் அவருக்கு அர்ப்பணித்து வாழ்வோம். சோ இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வோம். நீங்களும் நானும் ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்போம். நம்மை அவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம்.
அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆளுகைக்குள் இருக்கும்போது அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் வாழ முடியும். சோ அதை உணர்ந்து வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.